கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த மாணவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே குருகுலத்தினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். என்று கிறிஸ்தவம் தரம் 11 மாணவர்களுக்கு ஆனது. நாங்கள் இன்று மாதிரி வினாப்பத்திரமும் விடைகளையும் பார்க்க இருக்கின்றோம். நாங்கள் வினாப்பத்திரத்தை பார்ப்பதற்கு முன்பாக நீங்கள் பல வினாப்பத்திரங்களை செய்திருப்பீர்கள். நாங்கள் பகுதி 2 வினாப்பத்திரமும் விடைகளும் தான் பார்க்க இருக்கின்றோம் மாணவர்களே. இதிலே நீங்கள் உங்களுக்கு தெரியும், 2வது வினாப்பத்திரத்திலே 5 வினாக்கள் நீங்கள் செய்ய வேண்டும். இந்த 5 வினாக்களில் முதலாவது வினா கட்டாயமாக நீங்கள் செய்ய வேண்டும். அந்த முதலாவது வினாவிலே 20 வினாக்கள் காணப்படும். அந்த 20 வினாக்களில் ஒரு வினாவுக்கு 2 புள்ளிகள் வீதம் 20 புள்ளிகள் முதலாவது வினாவுக்கு காணப்படும். பின்னர் அதனை தொடர்ந்து இருக்கின்ற வினாக்களில் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு விருப்பமானவற்றை தெரிவு செய்தல் வேண்டும். அதில் ஒரு வினாவில் 3 வினாக்கள் இருக்கும். அந்த ஒரு வினாவில் ஆனா, ஆவண்ணா, ஈனா என்று காணப்படும், அல்லது ரோமன் இலக்கங்களில் 1, 2, 3 என இருக்கும். அதில் முதலாவது வினாக்கு 2 புள்ளிகள், 2வது வினாக்கு 3 புள்ளிகள், 3வது வினாக்கு 5 புள்ளிகள் வீதம் உங்களுக்கு தரப்படும். அந்த 2 புள்ளிகளுக்கு நீங்கள் 2 கருத்துக்கள் கொடுக்க வேண்டும். என்ன கேட்கிறார்களோ அதற்கேற்ப நாங்கள் பார்த்து செல்லும் பொழுதும் நான் உங்களுக்கு மீளவும் குறிப்பிடுவேன். அதற்கேற்ப கேள்விக்கேற்ப விடைகள் கொடுக்கப்பட வேண்டும். சில நேரத்தில் ஒரு வினாவிலேயே 2 வினாக்கள் காணப்படும். ஆகவே ஒரு புள்ளி ஒரு புள்ளி விகிதம் 2 புள்ளிகள் வழங்கப்படும். இவ்வாறு வழங்கப்படும் மாணவர்களே. ஆகவே உங்களுக்கு 100 புள்ளிகளுக்கு வழங்கப்படும் 3 மணித்தியாலங்கள் அமைந்த வினாக்களாக அமையும். இனி நாங்கள் வினாக்களுக்குள்ளே செல்வோம். அப்பொழுது இன்னும் உங்களுக்கு நான் கூறும் பொழுது விளங்கிக் கொள்வீர்கள். பாருங்கள், பகுதி 2 முதலாவது வினா. பகுதி 2 முதலாவது வினாவில் முதலாவது வினா பாருங்கள். முதலாவது வினா உட்பட ஏனைய 4 வினாக்களுக்கு விடை தருக. முதலாம் வினா உட்பட ஏனைய 4 வினாக்களுக்கு விடை தருக என தரப்பட்டிருக்கிறது. முதலாவது வினா, யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதாய் உள்ளது என மீகா எதனை குறிப்பிட்டார்? யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதாய் உள்ளது என மீகா இதனை குறிப்பிட்டார். இது உங்களுடைய பாட புத்தகம் 10ஆம் வகுப்பு பாடத்திலே காணப்படுகிறது. உங்களுக்கு 10, 11 முக்கியமானது. அதிலே நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லெகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதாய் இருக்கிறாய் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ எப்ராத்தா எனப்படும் பெத்லெகேம் விடை. மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இருக்கு, நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லெகேமே, யூதாவின் குடும்பங்களில் மிக சிறியதாய் இருக்கிறாய். பாருங்கள், யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதாய் உள்ளது என மீகா இதனை குறிப்பிட்டார். இதுதான் விடை மாணவர்களே. முதலாவது இதற்கு 2 புள்ளிகள். 2வது வினா, இயேசுவின் பிறப்பு வழிமரபு பற்றிய இறைவாக்கினர்கள் முன்னுரைத்தவை எவை? அவருடைய பிறப்பு வழிமரபு பற்றி இறைவாக்கினர்கள் முன்னுரைத்தவை எவை? பாருங்கள், இதை ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருக்கிறது. ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து தளிர் ஒன்று துளிர்விடும், அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து தளிர் ஒன்று துளிர்விடும். அப்போ அவருடைய வழிமரபு எதிலிருந்து வரும்? ஈசா என்கின்ற அடிமரத்திலிருந்து வரும். உங்களுக்கு தெரியும், தாவீதினுடைய மரபை இருந்து பிறந்தவர் இயேசு. ஆகவே அதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து தளிர் ஒன்று துளிர்விடும், அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவ்வாறான கேள்வி மாணவர்களே 2010ஆம் ஆண்டு வந்தது. ஒரு மரம் ஒன்று போட்டு அதில் ஒரு துளிர் ஒன்று வந்திருந்தது. அதிலே இவ்வாறான கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அந்த துளிர் என்ன என கேட்கப்பட்டது. அதே மாதிரி இதில் கேட்டிருக்கிறார்கள், இயேசுவின் பிறப்பு வழிமரபு பற்றி இறைவாக்கினர்கள் முன்னுரைத்தவை அவை. இதுதான்
ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து தளிரொன்று துளிர்விடும் என நீங்கள் விடையளித்தீர்களாக இருந்தால் சரியானது. 3வது வினா. ஆகவே அதற்கு 3 புள்ளிகள் மாணவர்களே. இது 3வது வினா. மனம் திரும்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என கேட்டவர்கள் யாவர்? இது 10ல் 3வது, ஒன்றுக்கு 2 புள்ளிகள். 10 முதலாவது வினாவிலே இது 3வது வினா, ஒவ்வொன்றுக்கும் 2 புள்ளிகள் மாணவர்களே. மனம் திரும்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என கேட்டவர்கள் யாவர்? பொதுமக்கள், அரச பணியில் ஈடுபட்டிருந்தோர், அதாவது வரி தண்டுவோர், ரோம படை வீரர்கள். இது எந்த சந்தர்ப்பத்தில் வர்ற கேள்வி? மனம் திரும்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என கேட்டவர்கள் யோர்தான் நதிக்கரையிலே திருமுழுக்கு யோவான் திருமுழுக்கு கொடுக்கும் வேளையில் அவர் மக்களுக்கு போதனை செய்தார். மனம் திரும்புங்கள், பரலோராட்சியம் சமீபமாய் இருக்கிறது என அவர் குறிப்பிட்டார். மக்களை பார்த்து, விரியன் பாம்பு குட்டிகளே, வேறும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு வழி கூறியவர் யார்? அந்த வசனங்கள் கொடுக்கப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் தான் இவை கேட்கப்பட்ட கேள்வி. மனம் திரும்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என கேட்டவர்கள் பொதுமக்கள், அரச பணியில் ஈடுபட்டிருந்தோர், அவர்களை வரி தண்டுவோர் என குறிப்பிட்டார், ரோமை படை வீரர்கள். இது 3வது வினா. 4வது வினா. ஒதுக்கப்பட்ட பெண்களும் இறையரசின் வளர்ச்சியில் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்பதை காண்பிக்க இயேசு எவ்வாறு செயற்பட்டார்? ஒதுக்கப்பட்ட பெண்களும் இறையரசின் வளர்ச்சியில் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்பதை காண்பிக்க இயேசு எவ்வாறு செயற்பட்டார்? உங்களுக்கு தெரியும், யூத சமூகத்திலே பெண்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த கேள்வி எங்கு வருகிறது என்பதை நான் விடையை கூறியதன் பிற்பாடு நான் குறிப்பிடுகிறேன். இது பெத்தானியாவில் உள்ள மாத்தா மரியாள் வீட்டிற்குள் சென்று மரியாளும் இறைவார்த்தையை கற்றுக் கொடுத்தார். மரியாளுக்கு இறைவார்த்தையை கற்றுக் கொடுத்தார். இந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர் ஒதுக்கப்பட்ட பெண்களும் இறையரசின் வளர்ச்சியில் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்பதை காண்பிக்க இயேசு எவ்வாறு செயற்பட்டார் என்பது மார்த்தாள் மரியாளுடைய வீட்டிலே. ஏன்? மரியாள் ஆண்டவருடைய அருகிலிருந்து அவருடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தார். மார்த்தாளோ பலவிதமான வேலைகளிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் மார்த்தாள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்த்து குறிப்பிடுகிறாள், ஆண்டவரே, மரியாள் வேலையொன்றும் ஒன்றும் செய்யவில்லை என்று. நீங்களும் அப்படித்தானே? அக்கா தங்கை இருக்கும் வீட்டுகளில் இவ்வாறான பிரச்சனைகள் உருவாகுவது வழமை. ஆகவே எந்த நேரமும் ஒரே கம்ப்ளைனாக தான் இருக்கும், இப்படி வேலை செய்யவில்லை என்று. அதே மாதிரி மார்த்தாள் இயேசுவிடம் குறிப்பிடுகிறார், மரியாள் ஒரு வேலையும் செய்யவில்லை என்று. ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? இவளோ நல்ல பங்கை தெரிந்தெடுத்தாள் என மரியாளுக்கு குறிப்பிடுகிறார். யாரிடம்? மார்த்தாளிடம் குறிப்பிடுகிறார். ஆகவே இந்த இடத்தில் தான் இறையரசின் வளர்ச்சியில் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்பதை காண்பிக்க இயேசு இவ்வாறு செயற்பட்டார். ஒதுக்கப்பட்ட பெண்களும் இறையரசின் வளர்ச்சியில் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்பதை காண்பிக்க இயேசு எவ்வாறு செயற்பட்டார்? இந்த பெத்தானியாவில் உள்ள மார்த்தாள் மரியாள் வீட்டிற்கு சென்று மரியாளுக்கு இறைவார்த்தையை கற்றுக் கொடுத்ததன் மூலமாக இதை பார்க்கின்றோம். 5வது வினா. ஆண்டவர் இயேசு தான் இவ்வுலகிற்கு வந்ததன் நோக்கத்தை எந்த சந்தர்ப்பத்தில் முழுமையாக வெளிப்படுத்தினார்? விடையை குறிப்பிடுகிறேன். நாசரேத்து ஜெப ஆலயத்தில் வாசித்த வேத பகுதியின் மூலம் வெளிப்படுத்தினார். இதனை நீங்கள் லூக்கா 4:18-19 பார்க்கலாம். இதிலே பாருங்கள் மாணவர்களே, ஆண்டவர் இயேசு தான் உலகிற்கு வந்ததன் நோக்கத்தை எச்சந்தற்பதை முழுமையாக வெளிப்படுத்தினார். நீங்கள் கற்றிருப்பீர்கள், நாசரேத்தூர் தொழுகை கூடத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 30வது வயதிலே அவர் செல்கின்றார். அங்குதான் அவருடைய பணியை ஆரம்பிக்கின்றார். பணிக்கு முதல் என்ன நடந்தது என்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவர் உபவாசம் இருந்து சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதன் பிற்பாடுதான் அவர் ஆலயத்துக்கு வந்து தொழுகை கூடத்திலே அவர் ஏசாயாவினுடைய சுருளேட்டை எடுத்து வாசித்தார் என்று காண்கிறோம். அந்த சந்தர்ப்பம் தான் இந்த கேள்வி. பாருங்கள், ஆண்டவர் இயேசு தான் இவ்வுலகிற்கு வந்ததன் நோக்கத்தை எந்த சந்தர்ப்பத்தில் முழுமையாக வெளிப்படுத்தினார்? நாசரேத்தூர் ஜெப ஆலயத்தில் வாசித்த வேத பகுதியின் மூலம் வெளிப்படுத்தினார். வாசித்த வேத பகுதி எது? ஏசாயாவினுடைய சுருளேடை எடுத்து வாசித்தார் என பார்க்கின்றோம். 6வதுக்குள் செல்வோம்.
இறையரசை வெளிப்படுத்த இயேசு கையாண்ட வழிமுறைகள் எவை? இறையரசை வெளிப்படுத்த இயேசு இவ்வுலகிற்கு வந்ததன் நோக்கமும் இறையரசை வெளிப்படுத்துவது. ஆகவே அவர் எவ்வாறான முறைகளில் அவற்றை வெளிப்படுத்தினார் என்பதுதான் இந்த கேள்வி. இறையரசை வெளிப்படுத்த இயேசு கையாண்ட வழிமுறைகள் எவை? போதனைகளை பயன்படுத்தினார், உவமை கதைகளை பயன்படுத்தினார், அற்புதங்கள் செய்தார், தம் வாழ்வின் மூலமாகவும் வெளிப்படுத்தினார். என் போதனைகளை பயன்படுத்தினார்? அவர் கடலோரங்களிலும் சமதரைகளிலும் தொழுகை கூடங்களிலும் அவர் தன்னுடைய போதனையை வெளிப்படுத்தினார். உவமை கதைகளூடாக இறையரசின் வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்பட்ட உவமை கதைகள், இறையரசின் கொள்கைகளை வெளிப்படுத்தும் உவமை கதைகள். உவமை கதைகள் என்ன? விதைப்பவன் உவமை, கடுகு விதை உவமை, காணாமல் போன காசின் உவமை, புளிப்பில்லாத அப்பத்தின் உவமை, இப்படி உவமை கதைகள். அற்புதங்கள் செய்தார். எவ்வாறான அற்புதங்கள் செய்தார்? இயற்கைக்கு மேலான அற்புதம், நோயாளிகளை குணப்படுத்துதல், இவ்வாறு 4 அற்புதங்கள் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். இவ்வாறான அற்புதங்கள் மூலமாக அவர் வெளிப்படுத்தினார். தம் வாழ்வின் மூலமாகவும் வெளிப்படுத்தினார். அவர் எவ்வாறு வாழ்வினூடாக வெளிப்படுத்தினார்? தாழ்மையாக அவருடைய இறையரசின் நற்செய்தியை தாழ்மையாக அவர் மக்களோடு மக்களாக இருந்து வெளிப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, எல்லா மக்களையும் சமமாக மதித்து அவர்களுக்குரிய இடங்களை கொடுத்தார். பெண்கள், சிறுவர்கள், தொழுநோயாளர்கள் யாவரோடும் சமமாக அவருடைய வாழ்விலே சமமாக நடாத்தி இறையரசை வெளிப்படுத்தினார். மாணவர்களே, இதுதான் இறையரசை வெளிப்படுத்த இயேசு கையாண்ட வழிமுறைகள் அவை. போதனைகளை பயன்படுத்தினார், உவமை கதைகளை பயன்படுத்தினார், அற்புதங்கள் செய்தார், தம் வாழ்வின் மூலமாகவும் வெளிப்படுத்தினார். பூரணமாக விளங்கும் என நான் நம்புகிறேன். மாணவர்களை தொடர்ந்து பாருங்கள். 7வது வினாவுக்குள் செல்வோம். சமாரிய பெண்ணுடன் இயேசு உரையாடிய சம்பவம் எந்த நூலில் காணப்படுகிறது? இக்கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது யாது? நான் உங்களுக்கு இந்த பாடம் படிப்பித்திருக்கிறேன். ஆகவே சமாரிய பெண்ணுடன் இயேசு உரையாடிய சம்பவம் எந்த நூலில் காணப்படுகின்றது? இதிலே 2 வினாக்கள் இருக்கிறது. பாருங்கள், எந்த நூலிலே? யோவான் நற்செய்தியில் காணப்படுகிறது. இக்கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது யாது? இயேசு யாவருக்கும் உரிய கடவுள். ஏன் சமாரியர்களோடு யூதர்கள் பழகுவதில்லை, பேசுவதில்லை என்று நான் கூறினேன், உங்களுக்கு கற்பித்திருக்கின்றேன். ஆகவே அவர் உயர்வு தாழ்வு பார்க்கவில்லை. சமாரியர்களோடும் அவர் உறவு வைத்து அவர்களுக்குரியவற்றையும் செய்தார். அடுத்ததாக பாவியான ஸ்திரியாகிய சமாரிய பெண்ணுடன் பேசியார். இதிலிருந்து இயேசு யாவருக்கும் உரிய கடவுள் என்பது தெளிவாக விளங்குகின்றது. அப்போ சமாரிய பெண்ணுடன் இயேசு உரையாடிய சம்பவம் எந்த நூலில் காணப்படுகிறது? யோவான் நற்செய்தியில் காணப்படுகிறது. அதற்கு ஒரு புள்ளி. இக்கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது யாது? இயேசு யாவருக்கும் உரிய கடவுள் என குறிப்பிட்டீர்கள் என்றால் போதும். ஆகவே இதற்கு 2 புள்ளிகள். 8வது, ஆயர் என்ற கோட்பாடு பழைய ஏற்பாட்டில் தலைமைத்துவ குணாதிசயங்களை விளக்குவதற்கு ஏன் பயன்படுத்தப்பட்டது? இக்கோட்பாட்டை இயேசு எவ்வாறு நல்லாயன் என்ற பாத்திரத்தின் மூலம் வெளிப்படுத்தினார்? உங்களுக்கு நல்லாயன் என்கின்ற பாடம் இருக்கிறது. ஆயர் என்ற கோட்பாடு பழைய ஏற்பாட்டில் எவ்வாறு பயன்படுத்தினார்கள்? ஏன்? விடையை பார்ப்போம். ஆயர்களின் வாழ்வு யூத சமுதாயத்தில் முக்கிய இடத்தை பிடித்தமை. யூதர்களின் அநேகர் மேய்ப்பர்களாக இருந்தனர். இவ்வாறு மேய்ப்பர்கள் வழிவந்த தலைமைத்துவம் காணப்பட்டதினால் நல்லாயன் என்ற பாத்திரத்தின் மூலம் வெளிப்படுத்தினார். தாவீது ஒரு ஆயனாக காணப்பட்டார். மோசே ஒரு ஆயனாக காணப்பட்டார். இவ்வாறு நாங்கள் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டு காலங்களிலே கூடுதலாக ஆயத்துவ தொழில் செய்தவர்கள் அநேகர் காணப்பட்டார்கள். ஆகவே அதன் அடிப்படையில் தான் நல்லாயன் என்ற பாத்திரத்தின் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார் என்று குறிப்பிட வேண்டும். திருப்பி வாசிக்கிறேன். ஆயர் என்ற கோட்பாடு பழைய ஏற்பாட்டில் தலைமைத்துவ குணாதிசயங்களை விளக்குவதற்கு ஏன் பயன்படுத்தப்பட்டது? இக்கோட்பாட்டை இயேசு எவ்வாறு நல்லாயன் என்ற பாத்திரத்தின் மூலம் வெளிப்படுத்தினார்?
ஆயர்களின் வாழ்வு யூத சமுதாயத்தில் முக்கிய இடத்தை பிடித்தமை, யூதர்களின் அநேகர் மெய்ப்பர்களாக இருந்தனர். ஆகவே மெய்ப்பர்கள் வழிவந்த தலைமைத்துவம் காணப்பட்டதனால் இவ்வாறு காணப்படுகிறது என்று கொடுத்தீர்கள் என்றால் சரி. 2 விடைகள், 2 புள்ளிகள். சமாரியாவில் வாழ்ந்த செல்வந்தர்களின் மனைவியை ஆமோஸ் இறைவாக்கினர் எவ்வாறு வர்ணித்தார்? சமாரியாவில் வாழ்ந்த செல்வந்தர்களின் மனைவிகளை ஆமோஸ் இறைவாக்கினர் எவ்வாறு வர்ணித்தார்? பாசான் தேசத்து பசுக்கள் அல்லது கொளுத்த பசுக்கள் என குறிப்பிட்டார். ஏன்? அந்த காலத்திலே செல்வம் நிறைந்த ஒரு இடமாக காணப்பட்டது. அங்குதான் அவர் இறைவாக்கு உரைத்தார். அந்த இடத்திலே அவர்கள் இவ்வாறு பெண்கள் காணப்பட்டதை அவர்களுக்கு குறிப்பிடுகின்றார். அதைத்தான் இதில் கேட்டிருக்கிறார்கள். ஆகவே சமாரியாவில் வாழ்ந்த செல்வந்தர்களின் மனைவியை ஆமோஸ் இறைவாக்கினர் எவ்வாறு வர்ணித்தார்? பாசான் தேசத்து பசுக்கள் அல்லது கொளுத்த பசுக்கள் என வர்ணித்தார். 10வது, முதலாம் மறைத்தூதரை பயணத்தில் சென்றவர்கள் யாவர்? யோவான் மாற்கு எங்கு பிரிந்து சென்றார்? சென்றவர்கள் முதலாவது மறைத்தூதரை பயணத்தில் எங்கு யார் யார் சென்றார்கள்? பவுல், பெர்னபா, யோவான் மாற்கு சென்றார்கள். முதலாவதுக்கு விடை. யோவான் மாற்கு எங்கு பிரிந்து சென்றார்? பெர்கையில் விலகி சென்றார். அப்போ இதிலும் 2 கேள்வி இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு புள்ளிகள் வீதம் 2 புள்ளிகள் வழங்கப்படும். ஆகவே இந்த 10க்கு முதலாவது வினா பகுதி 2 முதலாவது வினாவிலே 10 வினாக்கள் காணப்படும். அந்த 10 வினாக்களுக்கும் 20 புள்ளிகள். சில கேள்விகள் அதிலேயும் 2 வினாக்கள் காணப்படும். ஆகவே ஒன்றுக்கு ஒன்று வீதம் 2 புள்ளிகள். ஆகவே எல்லாவற்றுக்கும் 10க்கும் சேர்த்து 20 புள்ளிகள் வழங்கப்படும் மாணவர்களே. இதுதான் பகுதி 2 முதலாவது வினா இப்பொழுது முடித்திருக்கிறோம். இனி நாங்கள் அடுத்த 2வது வினாவுக்குள் செல்வோம். 2வது வினாவில் ஆனா பகுதி அல்லது முதலாவது வினா. 2வதில் 1. குழந்தை இயேசு எருசலேம் தேவாலயத்திற்கு கொண்டு வரப்பட்ட போது அவரை மெசியாவென உணர்ந்து கொண்ட இருவரின் பெயர்களை தருக. இயேசுவுக்காக காத்திருந்தார்கள். யாரு? சிமியோன், அன்னா. சிமியோன், அன்னா இவர்களை பற்றி நான் குறிப்பிடுவதாக இருந்தால் நீங்கள் பார்ப்பீர்கள், இவர்கள் இயேசுவுக்காக காத்திருந்தவர்கள். குழந்தை இயேசு எருசலேம் தேவாலயத்தில் கொண்டு வரப்பட்ட போது அவரை மெசியாவென உணர்ந்து கொண்ட இருவரின் பெயர்கள் சிமியோன், அன்னா. இந்த சிமியோன் நேர்மையானவராக காணப்பட்டார், இறை பற்று கொண்டவராக காணப்பட்டார். இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை காத்திருக்கும் ஆண்டவராகிய மேசியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியானவரால் உணர்த்தப்பட்டு இருந்தார். இவர்தான் சிமியோன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காணாமல் நான் இறக்கப் போவதில்லை என குறிப்பிட்டவர் இந்த சிமியோன். அவ்வாறு தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு அவர் பார்ப்பதற்காக இருந்தார். இந்த அன்னா ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா. இவர் ஒரு இறைவாக்கினர் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவர் 7 ஆண்டுகள் கணவருடன் வாழ்ந்து அதன் பின் இவர் கைம்பெண்ணாக்கப்பட்டார். இவர் 84 வயதில் கோவிலில் அல்லும் பகலும், இவர் 84 வயதில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டவர். இவர் அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தவர். எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசி வந்தார். எந்த குழந்தையை பற்றி? மேசியாவை பற்றி பேசி வந்தவர். இதுதான் சிமியோனும் அன்னாவையும் பற்றி நாங்கள் பார்க்கின்றோம். இவர்களை பற்றி நீங்கள் தரம் 10 பாடப்புத்தகத்தில் பார்த்திருக்கிறீர்கள். அதனை மீட்டுக்கொண்டு வருகின்றோம் இந்த கேள்விகளுக்கூடாக. ஆகவே குழந்தை இயேசு எருசலேம் தேவாலயத்தில் கொண்டு வரப்பட்ட போது அவரை மெசியாவென உணர்ந்து கொண்ட இருவரின் பெயர்களை தருக. சிமியோன், அன்னா. மாணவர்களே, அதில் ஆவண்ணா வினா. திருமுழுக்கு யோவான் பற்றி இறைவாக்கினர் மெலாக்கி முன்னுரைத்தது யாது? திருமுழுக்கு யோவான் பற்றி இறைவாக்கினர் மெலாக்கி முன்னுரைத்தது யாது? இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார். ஆகவே சில நேரங்களில் உங்களுக்கு இந்த வசனத்தை குறிப்பிட்டு இதை குறிப்பிட்டவர் யார் என கேட்டு வரலாம். நான் கேட்டிருக்கிறேன், திருமுழுக்கு யோவான் பற்றி இறைவாக்கினர் மெலாக்கி முன்னுரைத்தது யாது? இதுதான் உங்களுக்கு
திருமுழுக்கு யோவானை பற்றி மலாக்கி முன்னுரைத்தது. ஆகவே இதை கண்டவுடன் உங்களுக்கு இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன் என்கின்ற வசனத்தை போட்டு கேள்வி கேட்கலாம். இதனை குறிப்பிட்டவர் யார், எந்த இறைவாக்கினர் முன்னுரைத்தார் என கேட்கலாம். ஆகவே திருமுழுக்கு யோவான் பற்றி இறைவாக்கினர் மலாக்கி முன்னுரைத்தது. இதுதான் இதற்கு 2 புள்ளிகள். 3வது வினா, இயேசுவினதும் திருமுழுக்கு யோவானினதும் வாழ்வில் இருந்து நாம் கற்றுக்கொள்வது யாது? இதில் பல விடயங்கள் நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். நீங்கள் இதில் 5 விடயத்தை குறிப்பிட்டால் போதும். ஏனென்றால் கற்பிக்கும் பொழுது உங்களுக்கு வினாக்களுக்கு நிறைய நாங்கள் தெளிவுபடுத்துகின்றோம். அதில் நீங்கள் 5 அல்லது 6 கொடுத்தால் போதுமானது 5 புள்ளிகளுக்கு. ஏனென்றால் 3வது வினா உங்களுக்கு 5 புள்ளிகள் என குறிப்பிட்டிருந்தேன். அவ்வாறு தான் உங்களுடைய பரீட்சை வினாத்தாள் அமைகின்றது. ஆகவே இதில் நீங்கள் 5 குறிப்பிட்டு அதை வசனங்களில் கொடுக்க வேண்டும். இவ்வாறு போடக்கூடாது, வசனங்களில் எழுத வேண்டும். அதை நான் விளங்கப்படுத்துகிறேன். இருவரிடமும் தாழ்மை காணப்பட்டது. தாழ்மை எவ்வாறு? ஆண்டவராய் இயேசுவினுடைய பிறப்பிலே தாழ்மை காணப்பட்ட அவர் மாட்டுத் தொழுவத்திலே பிறந்த மாணவர்களே ஆட்டுத் தொழுவம் என்று எழுதி விட்டுறாதீர்கள். சில மாணவர்கள் ஆட்டுத் தொழுவம் என்று எழுதுகிறீர்கள். ஆட்டுத் தொழுவம் என்று எழுத வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். ஏன்? அவர் குடிமதிப்பு எழுதப்படும்படி பெற்றோர்கள் சென்ற வேளையிலே பிரசவம் நேரிட்டதன் காரணமாக அவர்களுக்கு சத்திரத்தில் இடம் கிடைக்காமையினால் அவர்கள் மாட்டுத் தொழுவம் கிடைத்தது. அங்குதான் குழந்தை இயேசு பிறந்தார். தாழ்மையாக பிறந்தார். அவரை துணியில் சுற்றி முன்னணியில் கிடத்தினார்கள் என்று பார்க்கின்றோம். ஆகவே பிறப்பில் தாழ்மை காணப்பட்டது. அவருடைய பணியிலே அவ்வாறு தாழ்மை காணப்பட்டது. அவருடைய பணியிலே அவர் சீஷர்களுடைய கால்களை கழுவினார். கழுதையின் மேல் எருசலேமுக்கு பவனி சென்றார். இவ்வாறு அவருடைய பணியிலே தாழ்மை காணப்பட்டது. திருமுழுக்கு யோவானுடைய வாழ்வில் எவ்வாறு தாழ்மை காணப்பட்டது? அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி குறிப்பிடும் பொழுது, நான் அவருடைய பாதரட்சிகளில் இருக்கின்ற வாரை கூட அவிழ்ப்பதற்கு பாத்திரன் அல்ல என்று தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, அவருடைய உணவு வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும், அவருடைய உடை ஒட்டகமயிரிலான ஆடை அணிந்திருந்தார். ஆகவே அவருடைய தாழ்மைகளை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். அப்போ இதை பார்க்கும் பொழுது இன்னும் நீங்கள் தேடுவீர்கள். எங்கெங்க தாழ்மைகள், அவருடைய பிறப்பிலே தாழ்மை எவ்வாறு காணப்பட்டது, அவருடைய பணியிலே எவ்வாறு தாழ்மைகள் காணப்பட்டது, இவைகளெல்லாம் பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். அத்துடன் தியாகம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக தியாகம் செய்தார். அதைவிட உயர்ந்த தியாகம் எதுவுமே இல்லை இந்த உலகத்திலே. இவ்வாறு எமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் தியாக பலியானார். திருமுழுக்கு யோவான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை முன்னறிவிக்க வந்தவர், முன்னோடியாக வந்தவர். அவர் சிறைச்சேதம் செய்யப்பட்டு தியாக பலியாக அவரும் பலியானார். மாணவர்களே, மன்னிப்பு. இருவருடைய வாழ்க்கையிலேயும் எவ்வாறு மன்னிப்பு காணப்படுகின்றது? ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே அறையும் பொழுது யாவரையும் மன்னித்தார். பேதுரு நாங்கள் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என குறிப்பிட்ட போது மன்னிப்புக்கு எல்லையிலே 70 முறை மன்னியுங்கள் என குறிப்பிட்டார். இவ்வாறு அத்துடன் அவர் சிலுவை மரணத்திலே அவருக்கு பக்கத்தில் இருந்த கள்வர் அவரிடம் கேட்ட பொழுது அவனை மன்னித்து தன்னுடன் சேர்த்து கொண்டார். திருமுழுக்கு யோவானுடைய வாழ்விலே மன்னிப்பை பார்ப்பீர்களாக இருந்தார். ஏரோது அவரை கொலை செய்வதற்கு முடிவு செய்த பொழுதிலும் அவர் அவர்களை மன்னித்து தன்னை ஒப்புக் கொடுத்தார். இவ்வாறு இருவருடைய வாழ்விலும் மன்னிப்பு காணப்படுகிறது. ஜெபம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வாழ்விலே ஜெபங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. திருமுழுக்கு யோவானுடைய வாழ்விலே ஜெபங்கள் அவர் செய்திருக்கிறார். அது தெளிவாக எங்களுக்கு காட்டப்படவில்லை. ஆயினும் இயேசு ஜெபம் செய்த சந்தர்ப்பங்கள், அவர் சீஷர்களை தெரிவு செய்வதற்கு முன்பாக மலை மேலேறி ஜெபம் செய்தார். அத்துடன் அவர் பிடிபடுவதற்கு முன்பாக கெத்செமனே தோட்டத்திற்கு சென்று ஜெபம் செய்தார். 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் கையில் எடுத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபம் செய்தார். இவ்வாறு அவருடைய ஜெபங்கள் காணப்படுகின்றன. அவர் ஜெபம் செய்தார். பொறுமை. இருவருடைய வாழ்க்கையிலேயும் பொறுமை காணப்பட்டது. தங்களுடைய பயணத்தை, தங்களுடைய பணியை, இறையரசுக்கான பணியை அவர்கள் பொறுமையோடு அவர்கள் செய்தார்கள்.
மற்றும் விபச்சார பெண் கூட்டிக் கொண்டு வந்த நேரத்திலே அவர் பொறுமையாக பதிலளித்தார். இவர் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நீங்கள் குறிப்பாக எழுதி கொள்ளுங்கள். ஒவ்வொரு பொறுமை என்னும் பொழுது இயேசு இந்த சந்தர்ப்பத்திலே பொறுமையாக அவர் தன்னுடைய பணியை செய்தார். அவர் சிலுவையை விசாரிக்கும் பொழுது சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பதற்கு முன்பாக பொறுமையாக பதிலளித்தார். இவ்வாறு எழுதி கொள்கிறீர்களாக இருந்தால் சரியாக இருக்கும். மற்றது திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கையிலே அவர் மக்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் மனம் திரும்புவதற்கு என்று கேட்ட பொழுது பொறுமையாக பதிலளித்தார். பிழைகளை தைரியமாக எடுத்து காட்டினார்கள். பிழைகள் பரிசேயர்கள் சதுசேயர்கள் வந்து கேட்ட கேள்விகளுக்கு பொறுமையாக அவர்கள் பிழைகளை எடுத்து காட்டினார்கள். இவ்வாறு செய்ய வேண்டாம், ஓய்வு நாளில் நாங்கள் இவ்வாறு செய்வது பிழையா என்பதை அவர்கள் எடுத்து காட்டினார். தைரியமாக திருமுழுக்கு யோவானும் தைரியமாக விரியன் பாம்பு குட்டிகளை வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்வதற்கு என்று குறிப்பிடுகிறார். ஆகவே அவர் தைரியமாக அவர்களுடைய பணியை அவர்கள் மேற்கொண்டார்கள். யாவரையும் சமமாக மதித்து இறையரசை அறிவித்தனர். யாவரையும் இயேசு கிறிஸ்துவும் நாங்கள் சமாரிய பெண்ணுடைய கதையில் இருந்து பார்க்க நிக்கதேமனுடைய கதையிலிருந்து பார்த்தோம். இவ்வாறு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் அவர்கள் சிறுவர்கள், பெண்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், தொழில்நோயாளர்கள் எல்லாரையும் சமமாக மதித்தார். திருமுழுக்கு யோவானுடைய கதையில் அவர்கள் சமமாக மதித்து எல்லா மக்களுக்கும் மனம் திரும்பிய அனைவருக்கும் அவர் திருமுழுக்கு வழங்கினார் என பார்க்கின்றோம். தம் நோக்கத்தை நிறைவேற்றுவதில் கருத்தாயிருந்தனர். திருமுழுக்கு யோவான் இயேசுனுடைய வருகைக்கு மக்களை மனம் திரும்புவதற்கு ஆயத்தப்படுத்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வருகைக்காக ஆயத்தப்படுத்தினார். அவருடைய நோக்கத்தை அவர் நிறைவேற்றும் வரை அவர் அயராது உழைத்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறையரசை மக்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக தன்னால் இயன்ற அளவு உவமைகள், வாழ்வினூடாக, அற்புதங்களூடாக, செய்திகளினூடாக அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதில் கருத்தாயிருந்தது. இவற்றை தான் நாங்கள் இயேசுவினதும் திருமுழுக்கு யோவானினதும் வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்றோம். இதை விட அதிகம் கற்றுக்கொள்கின்றோம். நீங்கள் இதில் 5, 6 எழுதினால் போது, குறைந்தது 6 எழுதுங்கள். 5உடன் நின்று விடாதீர்கள், 6 எழுதுங்கள். சில சமயங்களில் நீங்கள் ஒரு கருத்தையே 5 விடையாகவும் கொடுத்திருப்பீர்கள். அவ்வாறு கொடுக்கக்கூடாது. அதான் நான் இவ்வாறு ஒவ்வொன்றாக போட்டு உங்களுக்கு காட்டி நான் விளங்கப்படுத்துகிறேன். அதனை நீங்கள் வசன அமைப்பில் எழுதி கொள்ளுங்கள் மாணவர்களே. இதில் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு கூடிய புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்வது இந்த வினாவில் தான். 5 புள்ளிகள், 2 புள்ளிகள் ஆனாவுக்கு, ஆவணாவுக்கு 3 புள்ளிகள், ஈனாவுக்கு 5 புள்ளிகள். ஆகவே 10 புள்ளிகள் ஒரு வினாவுக்கு பெற்றுக்கொள்வீர்கள். ஆகவே 3வது வினாவில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டுமே. அது நீங்களாக கொடுப்பதுதான் முந்திய வினாவிலிருந்து தொடராக அது வருவது. அதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த வினாவுக்குள் செல்லும். 3வது வினா ஆனாபதி. உலக படைப்பின் போது கடவுள் மனிதனிடம் ஒப்படைத்த பொறுப்பு யாது? படைப்புகளை பாதுகாத்து பராமரித்து அதனை விருத்தி செய்வதற்கு பொறுப்பு கொடுத்தார். கடவுள் மனிதனிடம் ஒப்படைத்த பொறுப்புகள். மாணவர்களே, இதிலே நீங்கள் பார்க்க வேண்டும் என்னவென்றால், உலக படைப்பின் போது கடவுள் மனிதனிடம் ஒப்படைத்த பொறுப்பு எல்லாமே அழகா இருக்கிறது என கண்டார். கண்டு 6ஆம் நாள் மனிதரை படைத்தார் என்று பார்க்கின்றோம். படைத்ததன் பிற்பாடு யாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என கடவுள் மனிதரிடம் பொறுப்பு கொடுக்கிறார். ஆகவே இவ்வாறு கொடுத்த கடவுள் படைப்புகளை பாதுகாக்க வேண்டும், பராமரித்து அதனை விருத்தி செய்வதற்கு பொறுப்புகளை கொடுத்தார். இதுதான் மாணவர்களை விட, இதை விட வேறு இல்லை. ஆகவே நீங்கள் இவற்றை நீங்கள் வைத்து கொண்டீர்களாக இருந்தால் இவ்வாறான கேள்விகள் வரும்பொழுது நீங்கள் அழகாக கொடுக்க முடியும். ஆவணாவினாவுக்குள் சொல்லுவோம். இதுக்கு 2 புள்ளிகள். நான் பாதுகாத்தல், பராமரித்தல், விருத்தி செய்தல், நீங்கள் அவை எழுத வேண்டும். அடுத்ததாக ஆவணா கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் தொடக்கம் 17இல் காணப்படும் கிறிஸ்தவ வாழ்வின் கொள்கைகள் 3 எவை? கிறிஸ்தவ வாழ்வின் கொள்கைகள் அது மன்னிப்பு, நன்றி செலுத்துதல், அன்பு செலுத்துதல், அதுதான் கொள்கைகள். அது இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள்.
எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியில் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். இதுதான் கிறிஸ்தவ வாழ்வின் கொள்கைகள். உங்களுக்கு பாடப்புத்தகத்திலே தரப்பட்டிருக்கிறது. அந்த கொள்கைகள் கொலோசியர் 3:12 தொடக்கம் 17 காணப்படுகிறது. இவைதான் கொள்கைகள். அடுத்தது ஈனா. கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நீர் சமூகத்தில் நிறைவேற்ற வேண்டிய இறையரசின் பண்புகள் எவை? கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நீர் சமூகத்தில் நிறைவேற்ற வேண்டிய இறையரசின் பண்புகள். பசியாயிருப்பவர்களுக்கு உணவை கொடுத்தல், தாகமாயிருப்பவர்களுக்கு தாகத்தை தீர்த்தல், அந்நியரை ஏற்றுக்கொள்ளல், ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடைகள் கொடுத்தல், நோயாளியை கவனித்தல், சிறையில் இருப்போரை தேடிச் சென்று விசாரித்தல். இவைகள்தான் கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நீர் சமூகத்தில் நிறைவேற்ற வேண்டிய இறையரசின் பண்புகள். பாருங்க, சமூகத்தில் நிறைவேற்ற வேண்டியது, அடுத்தது இறையரசின் பண்புகள். இதுக்குள்ள கேள்விகளை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நீரன்னா நீங்கள் நான் என்று எடுத்துக்கொள்ளுங்க. சமூகத்தில் நிறைவேற்ற வேண்டி, அப்போ சமூகம் என்றது உங்களுக்கு தெரியும், நீங்கள் படித்திருக்கிறீர்கள் இந்த பாடம். அதில் இறையரசின் பண்புகள். இப்போ இறையரசின் பண்புகள் என்ன என்பதை பிடித்துக்கொள்ள வேண்டும். இப்போ வினாவை நீங்கள் விளங்கி கொண்டு நீங்கள் தரவை நீங்கள் எடுத்துட்டீர்களாக இருந்தால் விடையை காண்பது இலகுவாக இருக்கும். ஆகவே வினாவை நீங்கள் பூரணமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே இதுதான் கிறிஸ்தவ பிள்ளைகள் சமூகத்தில் நிறைவேற்ற வேண்டிய இறையரசின் பண்புகள். ஈனா கேள்வி முடிந்துவிட்டது. இதற்கு 5 தரவுகள் இருக்கிறது. 5 புள்ளிகளுக்கு சரியாக இருக்கும் மாணவர்கள். அடுத்ததாக 4வது வினா. ஆனா கேள்வி. முதலாவது கேள்வி. பவுல் சிறை கைதியாக ரோமிற்கு கொண்டு செல்லப்பட்ட போது அவர் வெளிக்காட்டிய வாழ்வின் சிறந்த விழுமியங்கள் யாவை? ரோம பயணம் கேட்டிருக்கிறீர்கள், நான் கற்பித்திருக்கிறேன். இதிலே அவர் ரோமைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது அவர் வெளிக்காட்டிய வாழ்வின் சிறந்த விழுமியங்கள். இதிலே 4 இருக்கிறது. இது ஆனாவினா. ஆகவே உங்களுக்கு 2 அல்லது 3 எழுதினீர்களாக இருந்தால் போதும். என்ற 2 புள்ளிக்குத்தான் இந்த வினா. பாருங்கள், தனது தலைமைத்துவத்தின் மூலம் பிறரை தைரியப்படுத்தினார். என்னது? உணவருந்தும்படி தைரியப்படுத்துகிறார். அது தனது தலைமைத்துவத்தின் மூலம் பிறரை தைரியப்படுத்தினார். தன்னுடன் பயணித்தவர்களுக்கு உணவு வழங்குவது பற்றி அக்கறை கொள்கின்றார். அப்போ முதலாவது தலைமைத்துவத்தின் மூலம் பிறரை தைரியப்படுத்தினார், உணவருந்தும்படியும் குறிப்பிடுகிறார். அதே நேரத்தில் இதில் நாங்கள் எல்லாம் இறக்க மாட்டோம் என்பதையும் இதில் குறிப்பிடுகிறார். அதையும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. தலைமைத்துவத்தின் மூலம் பிறரை தைரியப்படுத்தினார். அடுத்ததாக குறிப்பிடுகிறார், தன்னுடன் பயணித்தவர்களுக்கு உணவு வழங்குவது பற்றி அக்கறை கொள்கின்றார். நீங்கள் யாவரும் உணவு உண்ணுங்கள் என குறிப்பிடுகிறார். அதில் என்ன? அவர் அப்பத்தை பிட்டு தான் உண்பதன் மூலமாக அவர்களும் அதன் பின் உண்டார்கள் என்று பார்த்தோம். அடுத்தது கடவுளின் நம்பிக்கையை ஏற்படுத்தி உறுதிப்படுத்தினார். தேவதூதன் எனக்கு தோன்றினார், உன்னிமித்தமாக யாருமே இறக்க மாட்டார்கள் என்பதை அவர் வெளிப்படுத்தினார். அதுதான் கடவுளின் நம்பிக்கையை ஏற்படுத்தி உறுதிப்படுத்தினார். இது தேவையான சந்தர்ப்பங்களில் ஆலோசனை வழங்க முற்பட்டார். அவர்களுக்கு எந்தெந்த இடங்களில் நாங்கள் தேவையான சந்தர்ப்பங்களில் ஆலோசனை வழங்க முற்பட்டார். என்ன? நாங்கள் இந்த கடல் வழி பயணங்கள் இந்த காலங்களில் செல்ல இயலாது, ஏனென்றால் காற்று வேகமாக வீசும், இது அக்டோபர் நவம்பருக்குரிய காலமாக இருக்கிறது என்பதை அவர் அந்த இடத்திலே குறிப்பிட்டார். அதைத்தான் இதில் குறிப்பிடுகிறார்கள். தேவையான சந்தர்ப்பங்களில் ஆலோசனை வழங்க முற்பட்டார். ஆகவே உங்களுக்கு இந்த கதைகள் உங்களுக்கு பூரணமாக விளங்கமாக இருந்தால் நீங்கள் விடைகள் கொடுப்பது இலகுவாக இருக்கும். இதில் நீங்கள் 2 எழுதினால் போதும். ஏன்? ஆனாவினா 2 புள்ளிக்குரியது. நான் 4 தந்திருக்கிறேன். அடுத்தது ஆவனாவுக்குள் செல்வோம். ஆவனா, பவுலும் ஏனையோரும் சென்ற கப்பல் உடைந்து மால்டா தீவை அவர்கள் அடைந்த போது அங்கிருந்த மக்கள் அவர்களை எவ்வாறு வரவேற்றனர்? அதுவும் நான் உங்களுக்கு கற்பித்து தந்திருக்கிறேன். மால்டா தீவுக்கு செல்கிறார்கள். எவ்வாறு? அங்கு உள்ள மக்கள் எவ்வாறு வரவேற்றார்கள்? அன்போடு வரவேற்றனர். தாம் முன்பு அறிந்திராத மக்களாயினும் அவர்களுக்கு தேவையானவற்றை பெற்றுக் கொடுத்தனர். அதாவது குளிர்காய நெருப்பெல்லாம் அவர்கள் போட்டு கொடுத்தார்கள். அத்துடன் உணவு, தங்குமிடம், தேவையான பொருட்கள் யாவற்றையும் கொடுத்தார்கள். ஆகவே இது பவுலும்
ஏனையோரும் சென்ற கப்பல் உடைந்து மால்தா தீவை அவர்கள் அடைந்த போது அங்கிருந்த மக்கள் அவர்களை எவ்வாறு வரவேற்றனர். அப்போ இவ்வாறு நீங்கள் குறிப்பிடலாம். அன்போடு வரவேற்றனர். தங்களுக்கு அறிந்திராத மக்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு தேவையான உணவை வழங்கினர். அத்துடன் குளிர் காய்வதற்காக அவர்கள் நெருப்பு மூட்டி அவர்களுக்கு கொடுத்தது மாத்திரமல்லாமல் அதை தங்குமிடம் தேவையான பொருட்கள் என்பவற்றை கொடுத்தார்கள். இரண்டாவது, இது 3 புள்ளி என்பதனால் நீங்கள் இதை மூன்றாக பிரித்து கொடுக்கலாம். அத்துடன் 3வது வினா, இத்தீவு மக்களின் செயல்களை நோக்கும் போது இயேசுவின் விருந்தோம்பல் தொடர்பான எப்போதனைகள் நமது ஞாபகத்துக்கு வருகின்றன. இத்தீவு மக்களின் செயல்களை நோக்கும் போது இயேசுவின் விருந்தோம்பல் தொடர்பான எப்போதனைகள் நமது ஞாபகத்துக்கு வருகின்றன. எப்போதனைகள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டிருக்கிறார். எதிர்பார்ப்பின்றி உபசரித்தல், தான் அறிந்திராதவர்களை ஆதரித்து உபசாரம் செய்தல், அந்நியருக்கு அன்பு காட்டி ஏற்றுக்கொண்டனர். அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டிருக்கிறார், நீங்கள் யாருக்காவது உணவு கொடுக்கும்போது அவர்கள் திருப்பி செய்வார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் என குறிப்பிட்டிருக்கிறார். அது மற்றது, அவர்களுக்கு யார் இவர்கள் என்று கூடி தெரியாது, அவர்களை ஆதரித்தார்கள், அவர்களுக்கு அன்பு செலுத்தினார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு என்னென்ன தேவைகளோ அவற்றையெல்லாம் வழங்கினார்கள். 5 கொடுக்க வேண்டும் நீங்கள் அவர்கள் ரோமைக்கு செல்லும் வழிக்கு அவர்களுக்கு அங்கு சென்று உணவு அருந்துவதற்கு யாவற்றையும் கொடுத்தார்கள். கரிசனையோடு அவர்களை பார்த்தார்கள். இது இவ்வாறெல்லாம் எழுத முடியும். ஆகவே இத்தீவு மக்களின் செயல்களை நோக்கும்போது இயேசுவின் விருந்தோம்பல் தொடர்பான எப்போதனைகள் நமது ஞாபகத்துக்கு வருகின்றன என குறிப்பிட்டீர்களாக இருந்தால் சரியான விடைமானவர்களே. அத்துடன் தேவையான சந்தர்ப்பங்களில் தேவைப்பட்டவர்களுக்கு உதவி செய்தார்கள். செயற்திறன்களை கூடிய மட்டும் உபயோகித்தனர். 5 வந்துவிட்டது. தேவையான சந்தர்ப்பங்களில் தேவையானவர்களுக்கு உதவி செய்தார்கள். அடுத்த செயற்திறன்களை கூடிய மட்டும் உபயோகித்தார்கள். அத்தோடு தம்மை மேலானவர்கள் என்று எண்ணாது தம்மை தாழ்த்தி செயற்பட்டார்கள். 6 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தந்துட்டேன். தம்மை மேலானவர்கள் என்று எண்ணாது தம்மை தாழ்த்தி செயற்பட்டார்கள். இதுதான் ஈனாக்குரிய விடைகள். மால்தா தீவு மக்கள் எவ்வாறு உபசரித்தார்கள் என்பதற்குரிய விடைகள். அடுத்ததுக்குள் செல்வோம். 5வது வினா, ஏசாயா என்பதன் பொருள் யாது? எங்கு இறைவாக்கு உரைத்தார்? ஏசாயா என்பதன் பொருள் யாது? யாவே விடுவிக்கிறார். இந்த ஏசாயா எங்கு இறைவாக்கு உரைத்தார்? தென்னரசாகிய யூதேயாவில் இறைவாக்கு உரைத்தார். வடஅரசு தென்னரசு என்று பார்க்கிறீர்கள். அதிலே வடஅரசு சமாரிய அரசு, தென்னரசு யூதா அரசு. ஆகவே இவர் ஏசாயா தென்னரசிலே பணியாற்றியவராக காணப்படுகிறார். ஏசாயா என்பதன் பொருள் யாது? யாவே விடுவிக்கிறார் என்பதாகும். இது 5வதில் ஆவணாவினாக்குள் செல்வோம். ஏசாயா இறைவாக்கு பணிக்கு எவ்வாறு அழைக்கப்பட்டார்? ஏசாயாவினுடைய பாடம் உங்களுக்கு இருக்கிறது. இது சிறு குறிப்பெழுதுவதற்கு வெறும் அல்லது ஒரு வினாவாகவும் அமையலாம். ஆனால் ஏசாயா ஒரு இறைவாக்கினர்களை பற்றி ஒரு முழு வினா போட வேண்டும் என்பதற்காக இதை காட்டப்பட்டிருக்கிறது மாணவர்களே. ஆகவே ஏசாயா இறைவாக்கு பணிக்கு எவ்வாறு அழைக்கப்பட்டார்? ஏசாயா ஆலயத்தில் இருக்கும்போது கண்ட காட்சியினூடாக அழைக்கப்பட்டார். எவ்வாறு அழைக்கப்பட்டார்? காட்சியினூடாக அழைக்கப்படுகிறார் பாருங்கள். அப்போ பாருங்கள், ஏசாயா இறைவாக்கு பணிக்கு எவ்வாறு அழைக்கப்பட்டார்? ஏசாயா ஆலயத்தில் இருக்கும்போது கண்ட காட்சியினூடாக அழைக்கப்பட்டார். அந்த காட்சியை உங்களுக்கு தருகிறேன். ஆண்டவர் உயரமான அரியணையில் அமர்ந்திருந்தார். அவரது தொங்கல் ஆடை ஆலயத்தை நிரப்பியது. சேராபீன்கள் ஆண்டவரின் தூய்மையை பற்றி 3 முறை சத்தமிட்டு பாடினார்கள். கண்ட காட்சி என்ன? ஆண்டவர் உயரமான அரியணையில் அமர்ந்திருந்தார். அவரது தொங்கல் ஆடை ஆலயத்தை நிரப்பியது. சேராபீன்கள் ஆண்டவரின் தூய்மையை பற்றி 3 முறை சத்தமிட்டு பாடினது. அதற்கு ஏசாயா, அவ்வேளை ஏசாயா, நான் பாவியான மனிதன், தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் என கூறினார். அவர் சொல்கிற அழைத்தவுடன் குறிப்பிடுகிறார், நான் பாவியான மனிதன், தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் என அவர் ஆண்டவரை பார்த்து குறிப்பிடுகிறார்.
அப்போது சேராபீன்களில் ஒன்று பலிபிடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை எடுத்து ஏசாயாவின் உதட்டை தொட்டு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றது. இக்காட்சியினூடாக அழைக்கப்பட்டார். இது 3 புள்ளிக்குரியது. இதை நீங்கள் சுருக்கி கொடுங்க. எவ்வாறு அழைக்கப்பட்டார் என்பதை நீங்கள் 3 வரிகளில் கொடுத்தால் போதும். நான் விளக்கமாக குறிப்பிட்டிருக்கிறேன். இவ்வாறு எழுதினாலும் பிழை இல்லை. 3 புள்ளிகளும் வழங்கப்படும் என நான் நம்புகின்றேன். இனா வினா சமூகத்தை புதியதாக மாற்றி அமைப்பதற்கு ஏசாயா எவ்வாறான செயல்களை செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். சமூகத்தை புதியதாக மாற்றி அமைப்பதற்கு ஏசாயா எவ்வாறான செயல்களை செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். எங்களுடைய சமூகம் பலவிதமான காரணகாரியங்களோடு அமையப்பெற்று காணப்படும். ஆகவே இவற்றை எவ்வாறு புதுப்பிக்கலாம் என்பதை அவர் கேட்கிறார். சமூகத்தை புதியதாக மாற்றி அமைப்பதற்கு ஏசாயா எவ்வாறான செயல்களை செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். இதுதான் வினா. விடைகளை பாருங்கள். தீமை செய்வதை விட்டு விடுதல், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளல். ஆகவே யாவருமே சமூகத்திலே தீமை செய்கிறதையெல்லாம் விட்டுட்டு நன்மை செய்கிறதை கற்றுக்கொண்டால் சமூகத்தை புதியதாக மாற்றிக்கொள்ளலாம். 1. நீதியை நாடி தேடல், திக்கற்றோருக்கு நீதி வழங்குதல். நீதியை நாடி தேடுதல். எந்த நிலையில் நாங்கள் நீதியோடு செயற்பட வேண்டும். அடுத்ததாக திக்கற்றோர் இயலாதவர்களுக்கு நீதி வழங்குதல் வேண்டும். ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்தல். அடுத்தது கைம்பெண்களுக்காக வழக்காடுதல், தீய செயல்களை விட்டு மனம் திரும்புதல். இவைதான் மாணவர்களே புதிய சமூகத்தை மாற்றியமைப்பதற்கு ஏசாயா எவ்வாறான செயல்களை செய்ய வேண்டும் என குறிப்பிடுகிறார். இதற்கு 5 புள்ளிகள், 5 பாயிண்ட்ஸ் இருக்கு. தீமை செய்வதை விட்டுவிடுதல், நன்மை செய்வதை கற்றுக்கொள்ளல், நீதியை நாடித்தேடல், திக்கற்றோருக்கு நீதி வழங்குதல், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்தல், கைம்பெண்களுக்காக வழக்காடுதல், தீய செயல்களை விட்டு மனம் திரும்புங்கள் என குறிப்பிடுகின்றார். அடுத்த வினாக்கள் செல்லும். 6வது வினா. மன்னிப்பதன் மூலம் ஏற்படும் உயரிய பெறுமதிகள் அல்லது குணவியல்புகள் எவை? மன்னிப்பதன் மூலம் ஏற்படும் உயரிய பெறுமதிகள் அல்லது குணவியல்புகள் எவை? மன்னிப்பதன் மூலம் அன்பு, சமாதானம், ஒற்றுமை, ஒருமைப்பாடு, சகவாழ்வு ஏற்படும். நாங்கள் ஒருவரை மன்னித்து அவர்களுடன் எங்களுக்கு இடையிலே அன்பு வரும். அவர்களுக்கிடையே எங்களுக்கு சமாதானம் ஏற்படும். இந்த நேரமும் பார்த்து சிரித்து கொண்டு இருக்கலாம் அல்லது சிரிக்காமல் போக வேணும். அவர்களுக்கு எங்களுக்கு இடையிலே ஒற்றுமை ஏற்படும். அடுத்தது ஒருமைப்பாடு ஏற்படும். சகவாழ்வாக வாழ்வோம். இதுதான் மன்னிப்பதன் மூலம் ஏற்படும் உயரிய பெறுமதிகள், குண இயல்புகள். ஆவனா தன்னை கொலை செய்ய முற்பட்டவர்களை மன்னித்து பணிபுரிந்தவர் யார்? தனக்கு தீங்கு செய்ய நினைத்தவர்களை மன்னிப்பதற்காக சிறைச்சாலைக்கு சென்று மன்னிப்பு வழங்கியவர் யார்? இது எங்களுடைய தற்காலங்களிலே நடைபெற்ற விடயம். உங்களுடைய பாடப்புத்தகத்தில் காணப்படுகிறது. தன்னை கொலை செய்ய முற்பட்டவரை மன்னித்து பணிபுரிந்தவர் யார்? 2ஆம் யோவான் பவுல். இவர் போலாந்து நாட்டைச் சேர்ந்தவர். 2ஆம் யோவான் பவுல். தனக்கு தீங்கு செய்ய நினைத்தவர்களை மன்னிப்பதற்காக சிறைச்சாலைக்கு சென்று மன்னிப்பு வழங்கியவர் யார்? தீங்கு செய்தவரை போய் சிறைச்சாலையில் பார்க்கின்றார். அருட்பணி பீட்டர் எராட் டி சில்வா. இவர் இலங்கையைச் சேர்ந்தவர். பாருங்கள், அவர்கள் வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார்கள். எங்களுடைய வாழ்க்கையில் கொலை செய்த முற்பட்டவரை மன்னித்திருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போன்று. தீங்கு செய்தவரை சிறைச்சாலையில் போய் பார்த்திருக்கிறார்கள். அப்போ கொலை செய்ய முற்பட்டவரை போய் மன்னித்து பணிபுரிந்தவர் 2ஆம் யோவான் பவுல். தனக்கு தீங்கு செய்ய நினைத்தவரை மன்னித்து சிறைச்சாலையில் போய் சென்று பார்த்தவர் அருட்பணி பீட்டர் ஜெராட் டி சில்வா. பகுதி. மன்னிக்க மறுத்த பணியாளர் உவமையின் மூலம் எமக்கு கிடைக்கும் முன்மாதிரிகள் அல்லது படிப்பினைகள் அவை? மன்னிக்க மறுத்த பணியாளர் உவமை உங்களுக்கு தெரியும், குறிப்பிடுகிறேன். விடையை பார்ப்போம். மன்னிக்க மறுத்த பணியாளர் உவமையின் மூலம் எமக்கு கிடைக்கும் முன்மாதிரிகள் அல்லது படிப்பினைகள் அவை?
மன்னிப்பு வழங்கி செயற்பட வேண்டும். மன்னிப்பு வழங்கல் இறை பண்பாகும். மன்னிப்பு அனைவருக்கும் அவசியம். மன்னிப்பு கேட்டல் தவறல்ல. மன்னிப்பு வழங்குதல், மன்னிப்பு பெறுவதன் மூலம் இறை விருப்பத்தை நிறைவேற்றுகிறோம். புது வாழ்வு உருவாகிறது. ஆகவே மன்னிக்க மறுத்த பணியாளர் உவமை தெரியும். ஒருவருக்கு காசுகள் கொடுக்கப்பட்டது. அவருடைய உரிமையாளர் அவரை மன்னித்தார். ஆனால் இவர் கொடுத்த காசை மற்றவருக்கு அவர் மன்னிக்கவில்லை. அந்த உவமை கதையை நீங்கள் வாசித்து பாருங்கள். தரம் 8ஆம் வகுப்பில் இருக்கிறது. அந்த பாடத்திற்கூடாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதை தொடர்ந்து நீங்கள் கற்று வருகிறீர்கள். ஆகவே இதுதான் மன்னிக்க மறந்த பணியாளர் உவமையின் மூலம் நமக்கு கிடைக்கும் முன்மாதிரிகள், படிப்பினைகள். இப்போ மன்னிப்பு வழங்க செயற்பட வேண்டும், வழங்கி செயற்பட வேண்டும். மன்னிப்பு வழங்கல் இறை பண்பாகும். மன்னிப்பு அனைவருக்கும் அவசியம். மன்னிப்பு கேட்டல் தவறல்ல. மன்னிப்பு வழங்குதல், மன்னிப்பு பெறுவதன் மூலம் இறை விருப்பத்தை நிறைவேற்றுகிறோம். புது வாழ்வு உருவாகிறது. இது 6வது வினா. அதில் கடைசி பகுதி வினா பகுதி 5 புள்ளிகளுக்குரியவை. 7வது வினா தற்பொழுது உங்களுக்கு தெரியும். இது உங்களுக்கு சிறுகுறிப்பாக அமையப்பெறுகின்ற வினா. மாணவர்களே, இந்த சிறுகுறிப்பிலே 2 தலைப்புகளை தெரிவு செய்து சிறுகுறிப்பு எழுதப்பட வேண்டும். உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது திருவிவிலியம், நெல்லாயன், சோதனையில் வெற்றி, இயேசு ஆலயத்தை தூய்மைப்படுத்துதல். ஆகவே இதில் நீங்கள் 2ஐ தெரிவு செய்ய வேண்டும். 1 அல்ல 2 தெரிவு செய்ய வேண்டும். 1க்கு 5 புள்ளிகள் வீதம், 2 வினாவுக்கும் 10 புள்ளிகள் வழங்கப்படும். ஆகவே நீங்கள் விரும்பியபடி எழுத முடியாது. உங்களுடைய பாட புத்தகத்திலே உங்களுக்கு தரப்பட்டுள்ள சிலபஸுக்குள்ளே என்ன விதமாக திருவிவிலியத்தை பற்றி என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் எழுத வேண்டும். நல்லாயன் பற்றி என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அவை எழுதப்பட வேண்டும். சோதனையில் வெற்றி, அதுவும் அவ்வாறு உங்களோட புத்தகங்களோடு நீங்கள் அணுக வேண்டும். இயேசு ஆலயத்தை தூய்மைப்படுத்துதல், அதுவும் நீங்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறவற்றுக்குள் நின்று எழுத வேண்டும் மாணவர்களே. ஏனென்றால் அதைத்தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். திருவிவிலியத்தை பார்ப்போம். திருவிவிலியத்தை தினந்தோறும் வாசிப்பதால் இறையரசின் பிரஜைகளாக கிறிஸ்துவுக்காக மேன்மையான பணியை செய்வதற்கு எமக்கு ஊட்டம் கிடைக்கின்றது. அப்போ திருவிவிலியத்தை பற்றி ஒரு அறிமுகம் கொடுக்கிறீர்கள். நாங்கள் தினந்தோறும் வாசிக்கிறதால இறையரசின் பிரஜைகளாக கிறிஸ்துவுக்காக மேன்மையான பணியை செய்வதற்கு எங்களுக்கு ஊட்டம் கிடைக்கின்றது. அடுத்ததாக கிறிஸ்துவை பின்பற்றி வாழும் வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு வழிகாட்டுகிறது. நாங்கள் திருவிவிலியத்தின் ஊடாகத்தான், அவருடைய வார்த்தை கூடாகத்தான் நாங்கள் கட்டி எழுப்பப்படுகின்றோம். ஆகவே கிறிஸ்துவை பின்பற்றி வாழும் வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு வழிகாட்டுகின்றது. அடுத்ததாக திருவிவிலியம் எவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. பைபிள் என்ற சொல் பிப்ளோஸ் என்ற கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இந்த பைபிள் என்கின்ற சொல் பிப்ளோஸ் என்கின்ற கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இந்த திருவிவிலிய நூல்கள் பப்ரஸ் என்ற நாணல் தண்டுகளில் எழுதப்பட்டது. அதன் பின்னர் ஆட்டுத்தோலினால் எழுதப்பட்டது. இதனையே சுருள் என அழைக்கின்றோம். ஆகவே இவ்வாறு வேதாகமம் எழுதப்பட்டது, அழைக்கப்பட்டது. அடுத்ததாக இந்த திருவிவிலியம் அல்லது பரிசுத்த வேதாகமம், திருவிவிலியம் பல ஆசிரியர்களால் எழுதப்பட்டது என்று பார்க்கின்றோம். என் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டு பல ஆசிரியர்களால் எழுதப்பட்டிருக்கிறது. இது 66 நூல்களை கொண்டது. இந்த 66 நூல்களும் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று பழைய ஏற்பாடு, அடுத்தது புதிய ஏற்பாடு. இந்த பழைய ஏற்பாடு இந்த எழுதப்பட்ட மொழி எபிரேய மொழி, புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட மொழி கிரேக்க மொழி. பழைய ஏற்பாடு 39 நூல்களை கொண்டது, புதிய ஏற்பாடு 29 நூல்களை கொண்டது. ஆகவே 66 நூல்கள். 66 நூல்களை கொண்டது. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு 39 நூல்களை கொண்டது, எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது, 29 நூல்களை கொண்டது மாணவர்கள். இது 70 அறிஞர்கள் ஈடுபட்டதனால் செப்துவாஜிந்து என்று அழைக்கப்படுகின்றது.
பல ஆசிரியர்களால் எழுதப்பட்டது என்று பார்க்கின்றோம். ஆகவே இது 70 அறிஞர்களால் எழுதப்பட்டதனால் அல்லது குருக்களினால் எழுதப்பட்டதனால், இவர்கள் 70 பேர் ஈடுபட்டதனால் செப்துவாஜிந்து என்று அழைக்கப்படுகிறது. இந்த தூய எரோம் என்பவர் லத்தீன் மொழியில் வேதாகமத்தை மொழிபெயர்த்தார். இதனை வெல்கேட் என அழைக்கின்றோம். வெல்கேட் என்று அழைக்கின்றோம். இதைவிட நாங்கள் குறிப்பிடுவதாக இருந்தால் மாணவரே, இது 14ஆம் நூற்றாண்டில் ஜோன் வெக்லிப் என்னும் போதகர் வேதாகமத்தை ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்தார். 1526இல் வில்லியம் டிண்டேல் ஆங்கில மொழியில் புதிய ஏற்பாட்டை அச்சிட்டார். 16ஆம் நூற்றாண்டில் மார்ட்டின் லூதர் போதகர் ஜெர்மன் மொழியில் வேதாகமத்தை மொழிபெயர்த்திருக்கிறார். அத்தோடு 1759ஆம் ஆண்டு ஒல்லாந்தர் காலத்தில் புதிய ஏற்பாடு தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது 1759ஆம் ஆண்டில். அது மாத்திரமல்ல, 1936ஆம் ஆண்டு முழு திருவிவிலியமும் தமிழில் அச்சிடப்பட்டது. 1780ஆம் ஆண்டு ஒல்லாந்தர் காலத்தில் தான் முழு திருவிவிலியமும் சிங்கள மொழியில் அச்சிடப்பட்டிருக்கிறது. அத்தோடு புதிய ஏற்பாடு 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. நற்செய்தி நூல்கள், வரலாற்று நூல்கள், திருமுகங்கள், மறைபொருள் இலக்கியங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் பழைய ஏற்பாடு திருச்சட்டங்கள், முற்கால இறைவாக்கினர்கள், பிற்கால இறைவாக்கினர்கள், எழுத்தட்டு இலக்கியங்கள், வரலாற்று நூல்கள், மறைபொருள் இலக்கியங்கள் என பிரித்து காட்டப்பட்டிருக்கிறது. இவை யாவும் உங்களுடைய பாடப்புத்தகத்தில் இருக்கிறது. இவற்றை நீங்கள் சேர்த்து கொள்ளலாம், குறிப்பாக எழுதி கொள்ளலாம். ஆகவே உங்களுக்கு நிறைய தரவுகளை நீங்கள் காட்டக்கூடியதாக இருக்கும் சிறு குறிப்பிலே. இவற்றை கொண்டு நீங்கள் திருவிவிலியை பற்றி எழுதலாம். அடுத்ததாக நல்லாயனுக்குள் செல்வோம். நல்லாயன் பழைய ஏற்பாட்டில் அரசர் உட்பட மக்களின் தலைவர்கள், குருமார்கள் போன்றோர் நல்லாயன் என அழைக்கப்பட்டனர். ஆயராக கருதப்பட்டவர்கள் ஆபேல், ஜாக்கோபு, மோசே, தாவீது என்பவர்களை குறிப்பிடலாம். இந்த நல்லாயன் இயேசுவில் வெளிப்படும் குணாதிசயங்கள். நல்லாயராக செயற்பட்டவர் யார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவரிடம் அன்பு, பராமரிப்பு, பாதுகாப்பு என்பன காணப்படுகிறது. நல்லாயரின் பண்புகளவை: நல்ல புல்நிலங்களில் கொண்டு ஆடுகளை மேய்த்தல், தண்ணீர் அண்டையில் கொண்டே விடுகிறதா, சிறுத்தை புலிகளிலிருந்து பாதுகாப்பு வழங்குவார், நல்ல மேய்ச்சல் உள்ள இடங்களில் கொண்டு சேர்ப்பார். இவையெல்லாம் நல்லாயரின் பண்புகள். தீயாயரின் குண இயல்புகளவை: அவர்கள் பாதுகாக்க மாட்டார்கள், பிற விலங்குகளிலிருந்து பாதுகாக்க மாட்டார்கள், நல்ல விளைச்சல் நிலத்தை காண மாட்டார்கள், திருடர்களாக காணப்படுவார்கள். இவ்வாறு தீயாயர்களுடைய குண இயல்புகள் காணப்படும். நாம் ஆயராக எவ்வாறு செயற்பட வேண்டும்? நாமும் ஆயராக எவ்வாறு செயற்பட வேண்டும்? நல்ல இடங்களில் நல்ல விளைச்சலை கண்டறியத்தக்கதாக ஒழுக்கம் நிறைந்த சீலர்களாக வளர்ப்பதற்கு நாங்கள் ஆயர்களாக செயற்பட வேண்டும். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வாறு ஆயராக காணப்பட்டாரோ அதே போன்று நாமும் ஆயர்களாக இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது மாணவர்களே. அடுத்த பகுதிக்குள் செல்லும். சோதனையில் வெற்றி. இயேசுவுக்கு ஏற்பட்ட சோதனைகள். முதலாவது சோதனை, நீர் இறைமகன் என்றால் இந்த கற்களை அப்பமாக்கும் என்றது. அதற்கு இயேசு, மனிதன் அப்பத்தினால் மட்டுமன்று, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றிலும் உயிர் வாழ்வான் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு சோதனைகள் வெற்றிகள் தெரியும். அது உடல் சார்ந்ததாக காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து 2ஆம் சோதனை, உயர்ந்த மலையில் இயேசுவை அழைத்துச் சென்று உலகில் உள்ள அனைத்தையும் காட்டி, நீர் என்னை வணங்கினால் அனைத்தையும் தருவேன் என்றான். உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக என்றது. இது 2வது சோதனை, உலகம் சார்ந்தது. அடுத்ததாக, எருசலேம் ஆலயத்தின் உச்சியில் இருந்து கீழே குதியும், கால் கல்லில் மோதாதபடி தேவதூதர்கள் வந்து ஏந்துவார்கள் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக என்றது. இது ஆன்மீகம் சார்ந்தது. இதுதான் ஆண்டவருக்கு ஏற்பட்ட 3 சோதனைகள். அந்த சோதனைகளை நீங்கள் குறிப்பிட்டு அவர் எவ்வாறு வெற்றி கொண்ட விதம்,
இயேசுவுக்கு ஏற்பட்ட சோதனைகள் உடல் சார்ந்தது, உலகம் சார்ந்தது, ஆன்மீகம் சார்ந்தது என குறிப்பிடுங்கள். அந்த சார்ந்தவற்றை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடவுளுடைய வார்த்தைகளின் மூலமாக அதை வெற்றி கொண்டார். அதனை நாங்கள் பழைய ஏற்பாட்டில் இணை சட்டத்தில் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனங்களில் காண்கின்றோம். மாணவர்களே, இது உங்களை சோதனையில் வெற்றி கொள்வது இலகுவானதாக காணப்படும். அடுத்ததாக நாங்கள் இயேசு ஆலயத்தை தூய்மையாக்குதலுக்குள் செல்வோம். இயேசு ஆலயத்தை தூய்மையாக்குதலில் பாருங்கள், உங்களுக்கு உடனே எருசலேம் தேவாலயம் வந்துடும். இயேசு பல தடவைகள் எருசலேம் ஆலயத்துக்கு சென்றபோது அங்கு காணப்பட்ட தீமையான சூழலை நன்கு அறிந்திருந்தார். அங்கு காணப்பட்ட தீமையான சூழலை கண்டார். சமய தலைவர்கள் தமது தனிப்பட்ட நோக்கத்தை, அதாவது வருமானத்தை நிறைவேற்றுவதற்காக நீதி சட்டங்களை தங்களுக்கேற்றவாறு தயாரித்து யூத சமயத்தின் ஊடாக மக்களை ஏமாற்றி வருமானத்தை பெறுவதில் ஈடுபட்டனர். சமய தலைவர்கள் தங்களுக்கு வருமானத்தை தேடுவதற்காக அவர்கள் யூத சட்டங்களை மாற்றி அமைத்து கொண்டிருந்தார்கள். இதற்காக ஆலயத்தினுள் ஆடு, மாடு, புறாக்களை விற்றனர். ரோம பேரரசனான சீசருடைய உருவம் பொறிக்கப்பட்ட நாணயத்தை வாங்கி கொண்டு செப்பு நாணயத்தை மாற்றி கொடுத்தனர். இவ்வாறான செயல்களை இயேசு நிராகரித்தார். அத்துடன் மாணவர்களே, நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் இயேசு ஆலயத்தை தூய்மைப்படுத்தும் பொழுது, இது என்னுடைய ஜெப வீடு, இதை கள்ளர் குகை ஆக்காதீர்கள் என குறிப்பிட்டார். இதனை கள்வர் குகை ஆக்காதீர்கள் என குறிப்பிட்டார். என் இல்லம் இறை வேண்டுதலின் வீடு, ஆனால் நீங்கள் இதை கள்வர் குகை ஆக்கினீர்கள் என கடிந்து கொண்டார். இயேசு ஆலயத்தை தூய்மைப்படுத்தி இறைவனின் புனிதத்தன்மையை வெளிப்படுத்தினார். அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகையில், நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், எனவே உங்கள் உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும் என குறிப்பிட்டார். ஆகவே மாணவர்களை, நாங்கள் பகுதி 2இல் 1ஆம் வினா உட்பட அனைத்து வினாக்களும் பார்த்தோம். 6 வினாக்கள், முழுவதுமாக 7 வினாக்கள். 7 வினாக்களையும் நான் உங்களுக்கு வினாக்களையும் விடைகளையும் குறிப்பிட்டேன். அதற்கூடாக நடந்த சம்பவங்களையும் குறிப்பிட்டேன். இது பற்றி உங்களுக்கு பூரண தெளிவு ஏற்பட்டிருக்கும் என நான் நம்புகின்றேன். இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நன்றி.